எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் அது நல்லா கொதிக்கிற தண்ணி, சூடு தண்ணி நல்லா ஊற்றிட்டு, அந்த தண்ணி கொதிக்கும்போது ஸ்பெகட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்பெகட்டி போட்டுட்டு அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் உப்பு, அந்த ஸ்பெகட்டிக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு அதை நல்லா நான் வேக வச்சுக்கிட்டேன். ஸோ அது வெந்ததும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா தண்ணி தனியாக ஸ்பெகட்டி தனியாக வடித்து தனியாக வச்சுட்டேன். அந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகணும். ஸோ அதை ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அந்த ஸ்பெகட்டிக்கு வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். கேரட், அதுக்கப்புறம் வந்து கொடமிளகா இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையும் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 3 காயும் சேர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாஸ்தா, ஸ்பெகட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் இந்த இதுக்கு பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த முட்டைக்கோஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ 3ஐயும் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் 3 பல் பூண்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பெகட்டி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் போட்டு அது மெல்ட் ஆனதும் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காய் வந்து 50% வெந்துட்டால் போதும். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். ஸோ காயை வச்சுட்டு நம்ம அங்கே போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதுக்கு சாஸ்க்கு வந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெட்சப், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து இட்டாலியன் சீசனிங் இல்லாதங்க ஒரிகானோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ அதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த காய் வந்து ஒரு 50 to 60% வெந்ததுக்கப்புறமா அந்த சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சாஸோட பச்சை வாசனை அந்த போகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காரத்துக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எதுவும் சேர்க்கலை. பசங்களுக்கு அப்படிங்கிறனால நான் வந்து பெப்பர் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அந்த வேக வச்சுருந்தேன் பார்த்திங்களா ஸ்பெகட்டி, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், லஞ்சுக்கு வந்து ஸ்பெகட்டி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பனியாரமும் கருப்பட்டி பாகும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பட்டி எடுத்துகிட்டு அதில் 1 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைய வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு பெரிய சைஸ் பனானா, சின்ன சைஸ் பனானா 2 சேர்த்துக்கோங்க. அது இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் இந்த சர்க்கரை இருக்குது, நாட்டு சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா, அது. அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம இட்லி மாவு, தோசை மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி பாகு இருக்குது பார்த்திங்களா, பாகு மாதிரி காய்ச்சணும் அவசியம் இல்லை, லைட்டாக கரைஞ்சா போதும். அதுலேருந்து ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றிட்டு பனியாரக்கல் சூடானதும் அதில் நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பனியாரம் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே போட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்பப்போல்லாம் என்கிட்ட அந்த இட்லி மாவு, தோசை மாவு காலியாகிற ஸ்டேஜ் இருக்கோ அப்போல்லாம் அந்த மாதிரி பணியாரம் பண்ணி கொடுத்துருவேன். என்னோடய பசங்க 5லேருந்து 7 பணியாரம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம பண்ண ஸ்பெகட்டி, கொஞ்சம் வந்து பேபி கேரட், குக்கும்பர், ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ் இதெல்லாம் வச்சு என் பையனுக்கு நான் பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த லஞ்ச் மெனு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.